ஜூன் 21 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 24 முதல் 34 வரை. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அன்பு செலுத்துவார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கு உணவளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தனது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தன் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வளவு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: இந்த உலகத்தில் கவலை கொள்ளாத மனிதர்கள் இல்லை. கவலைப்படுவதால் நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என அறியாதவர்களும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் கவலை என்கின்ற கரையான் நம்மை அரித்து கொண்டேதான் இருக்கின்றது. இத்தகைய சூழலில் இயேசுவின் வார்த்தைகள் மீண்டும் ஒரு முறை நமது சோகமயமான வாழ்வை சிந்தித்து பார்த்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ அழைப்பு தருகின்றது. அடிப்படையில் கவலை கொள்வது என்பது கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை குறிக்கின்றது. நாம் கடவுளை நம்புகிறோம், அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்றும் விசுவசிக்கின்றோம். அந்த விசுவாசத்தை தான் நாம் வாழ்ந்து கொண்டு அறிக்கையிடுகிறோம். ஆனாலும் பல வேளைகளில் கவலை அந்த நம்பிக்கையை காட்டாற்று வெள்ளம் போல அடித்து சென்று விடுகிறது. அதனை எப்படி எதிர்கொள்வது? விடாமுயற்சி ஒன்று மட்டுமே. மீண்டும் மீண்டும் நான் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் நான் எழுவேன், நான் எழ வேண்டும். நமது முயற்சியை எக்காரணத்தை கொண்டும் எக்காலத்திலும் விட்டுவிடக்கூடாது. இயேசு கல்வாரி பயணத்தில் கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்தாரோ, அதே போன்று நாமும் மீண்டும் மீண்டும் எழுவதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். நாம் எடுக்கும் முயற்சிதான் நம்மை கரை சேர்க்கும். வீழ்வது மனிதனின் இயல்பே. ஆனால் வீறு கொண்டு எழுவதில்தான் நம் ஒவ்வொருவரின் விசுவாசமும் அடங்கியிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நாளும் புதிய சிக்கல்களை கொண்டு வருவது போல ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளையும் கொண்டு வரும். இதுவே நமது இறை அன்பின், பேரன்பின் வெளிப்பாடு. எனவே இன்றைய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா.
எங்களுக்கு தேவையான அன்றாட உணவை நாள்தோறும் தருவது போல, அன்றாட சிக்கல்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய தீர்வுகளை தருவதாக கூறுகின்றீரே அப்பா, அதற்காக நன்றி. எங்கள் கவலைகளை போக்கி எங்களுக்கு ஆறுதல் தருவீராக. நாங்கள் எப்போதும் விடாமுயற்சியுடன் உம்மை தேட உமது ஆவியின் ஆற்றலை தந்து வழிநடத்தும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.